பொறையுடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்மீது குழிபறிப்போரைத் தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலைசிறந்த பண்பாகும். பொறுத்தலிறப்பினை என்றும் அதனை மறத்தலதினும் நன்று. அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்தத் தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும். இன்மையுளின்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது. அதைப்போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி யொழுகப்படும். பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும். ஒறுத்தாரை யொன்றாக வையாரே வைப்பர். பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து. தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்துப் போற்றுவார்கள். பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள். ஒறுத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றுந் துணையும் புகழ். தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும். மறப்போம் மன்னிப்போம் எனப் பொறுமை கடைப்பிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந் தறனல்ல செய்யாமை நன்று. பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழிவாங்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாகும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான்தன் தகுதியான் வென்றுவிடல். ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம். துறந்தாரின் தூய்மை யுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்-பவர். எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளைப் போன்றவர்கள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொ னார்ப்பாரிற்பின். பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கெடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்துப் போற்றப்படுவார்கள்.